பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் பள்ளிகளில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய அவரை சென்னை விமான நிலையத்திலிருந்து போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. சென்னையில் அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலும் அண்மையில் மகாவிஷ்ணு என்ற இளைஞர் சொற்பொழிவு நடத்தியிருந்தார். தன்னை உணர்ந்து என்ற தலைப்பில் அவர் உரையாற்றும் போது ஆன்மீகம், பாவ புண்ணியம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் தன்னம்பிக்கை பற்றிய பேச்சு என்ற அடிப்படையில் உரை நிகழ்த்திய மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம், மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியது. அதோடு இவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை மகாவிஷ்ணு மிரட்டும் துணியில் பேசியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் சென்றது. அசோக் நகர் பள்ளிக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்றிருந்தார். அப்போது இனி இது போன்ற சம்பவம் நடைபெறாத அளவிற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இதில் நாங்கள் எடுக்கப்படும் நடவடிக்கை தமிழகம் முழுமைக்கான ஒட்டுமொத்தமாக பாடமாக இருக்கும்னு தெரிவிச்சிருந்தார். சைதாப்பேட்டை மாடல் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பேரில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் கருத்துக்களை பேசியதோடு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் சைதை மாந்தோப்பு பள்ளி முன்பு கண்டன போராட்டம் நடத்தினாங்க. அதே போல அசோக் நகர் காவல் நிலையத்திலும் மகாவிஷ்ணு மீது புகார் அளிச்சிருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதா சிபிஎம் கட்சியை சேர்ந்த வில்சன் என்பவரும் புகார் அளிச்சிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருந்தாங்க. மகாவிஷ்ணு நடத்தும் பரம்பொருள் அறக்கட்டளை அமைந்துள்ள திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் போலீசார் விசாரணை நடத்தியிருந்தாங்க. அப்போது மகாவிஷ்ணு அங்கு இல்லாத நிலையில அவர் வெளிநாட்டில் இருப்பதா தகவல் கிடைத்தது. அவர் ஆஸ்திரேலியா சென்றிருப்பதாகவும் போலீசார்களுக்கு தகவல் வந்தது. இந்த சூழல்ல மகாவிஷ்ணுவே ஒரு வீடியோ வெளியிட்டாரு. நான் எங்கும் ஓடல, தலைமறைவாகல, ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். நாளை மதியம், அதாவது இன்று 1 மணி அளவில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வருவேன். தற்போதைய சூழலில் இந்தியாவில் இருப்பதையே விரும்புகிறேன். சென்னை திரும்பியவுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து உரிய விளக்கம் கொடுப்பேன்னு பேசியிருந்தாரு. அப்படி சென்னை திரும்பும் அவரை போலீசார் அழைத்து சென்று விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்கன்னு தகவல் வெளியாயிருச்சு. அதன் பேரில் சென்னை ஏர்போர்ட் வந்த மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்துல விசாரணை செஞ்சிட்டு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு.